அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அப்துல் வஹாப். நான் அதிரை டாட்டின் இணையதளத்திற்கு சார்பாக வந்துள்ளேன். நமதூரில் நடைபெற்றுள்ள உள்ளாட்சி தேர்தல் முடிவு குறித்தும் உங்கள் கருத்துக்களை அறிய வந்துள்ளேன். அதோடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறீர்கள் என்று சற்று விரிவாக அறிவிக்குமாறு அன்போடு கேட்டுள்ளேன். கணிதத்துக்குரியவர்களே, அதாவது நடைபெற்றுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரை, உள்ளாட்சி மன்ற தேர்தல் என்பது ஊருடைய வளர்ச்சிக்கு குறித்து மத்திய மாநில அரசுகள் வழங்கக்கூடிய திட்டங்களையும் உதவிகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணி. அந்த வகையில் நமது ஊரில் உள்ளாட்சி மன்ற தலைவர் தேர்தலில் 12 நபர்கள் போட்டியிட்டார்கள். அவர்களில் ஒருவர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதேபோல் 21 வார்டுகளுக்கு 75 நபர்கள் போட்டியிட்டனர். அவர்களில் 21 பேர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். ஆக போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களுமே எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நாங்கள் இந்த பணியை செய்வோம் அந்த பணியை செய்வோம் என்று அனைவரும் வாக்களித்தார்கள். அதன் அடிப்படையில் மக்கள் அத்தனை சகோதரிகளுக்கும் வாக்களித்துள்ளார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிக பெரும்பான்மை பெறக்கூடிய சகோதரர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்திய ஜனநாயகத்தில் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தோற்றவர்களெல்லாம் அதாவது செயல்படுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றோ ஜெயித்தவர்கள் எல்லாம் தகுதியுடையவர்களோ என்றோ நினைப்பில் இருப்பீர்களானால் அது தவறானது என்பது என்னுடைய கருத்து. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 21 வார்டு உறுப்பினர்களுக்கும் நகராட்சி மன்ற அதாவது பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொறுப்புகளை குறித்து அல்லாஹ் கூறப்போகும்போது குர்ஆன் 3வது அத்தியாயம் 26வது வசனத்தில் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க் மன் தசாவ் வ தன்சியுல் முல்க் மிம்மன் தசாவ் வ துஇஸ்ஸு மன் தசாவ் வ யதில்லு மன் தசாவ் பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கின்றான். அதாவது அல்லாஹுவே ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகின்றாய், நீ நாடியோருக்கு ஆட்சியை பறித்துக் கொள்கின்றாய், நாடியோரை கண்ணியப்படுத்துகின்றாய், நாடியோரை இழிவுபடுத்துகின்றாய், நன்மைகள் உன் கைவசமே உள்ளது, நீ ஆற்றலுடையவன் என்று கூறுகின்றான். இதிலிருந்து என்ன போகிறது என்றால், ஒட்டுமொத்த ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த பூமியிலே ஆள்வதற்கு அவன் நாடியோருக்கு கொடுக்கின்றான், நாடியோருக்கு எடுக்கின்றான். ஆனால் இந்த பதவியை கொடுக்கறதே எதுக்குன்னா சிலரை கண்ணியப்படுத்துறதுக்கும் சிலரை இழிவுபடுத்துறதுக்கு தான், கண்ணிய குறைவுபடுத்துறதுக்கு தான். இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சகோதரர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நல்ல முறையில் அதிராம்பட்டினத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் என்னென்ன குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டி இருக்குது என்று மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அத்தனை சகோதரர்களையும் அரவணைத்து நீங்கள் செயல்பட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் துரதிருஷ்டவசமாக நம் ஊரில் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை இருப்பதனால், நம்முடைய மாநில ஆட்சி அதிமுகவுடைய ஆட்சியாக இருப்பதனாலும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சியாக இருப்பதனாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய, அதாவது உங்களோடு சக போட்டியாளராக போட்டியிட்ட சகோதரர்கள் அதாவது காங்கிரஸ் அதிமுக வேட்பாளர்களோடு கலந்து ஆலோசனை செய்து இந்த ஊருக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை நீங்கள் ஒற்றுமையாக இணைந்து செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நம்ம ஊர் பேரூராட்சியை பொறுத்தவரை தலைவர் திமுக காரர், பாராளுமன்ற உறுப்பினர் திமுக காரர், சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ்காரர், துணைத் தலைவராக வரக்கூடியவர் அதிமுக சகோதரர்களை கொண்டு வருவீர்களானால் நம் ஊருக்கு வரக்கூடிய திட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் இப்படியாப்பட்ட முடிவு வந்திருந்தாலும் ஒரு நல்ல முடிவு என்ன இருக்கின்றால், 21 பேர்ல 9 பேர் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள்
இன்னும் 2 சகோதரர்கள் அல்லது அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 4 சகோதரர்களையும் சேர்த்து ஒரு துணைத் தலைவராக நம்முடைய ஊரில் வாழையடி வாழையாக நம்முடைய முன்னோர்கள் அதாவது செயல்படுத்தி வரக்கூடிய ஒரு திட்டம் என்னவென்றால், துணை தலைவராக வரக்கூடிய துணை சேர்மனாக வரக்கூடிய ஒருவர் ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை தான் இதுவரையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் இன்னைக்கு அதிமுக சகோதரர்களை யாரையாச்சும் ஒருவரை முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த நகரத்துக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசிலிருந்து பெற வேண்டிய திட்டங்களை பெற்று நல்லபடியாக நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். உங்களுடைய தேர்தல் பரப்புரையில் இருந்த வேகம், அதாவது பிரச்சாரத்தில் இருந்த கடுமை, கட்சி பாகுபாடு எல்லாத்தையும் மறந்து முழுக்க ஊருடைய நலனுக்கே முன்னுரிமை கொடுத்து எல்லா கட்சிக்காரர்களோடும் சுயேட்சைக்காரர்களோடும் இன்னும் சொல்ல போனால் மொல்லாவை சேர்ந்த நிர்வாகத்தோரோடும் ஒருங்கிணைந்து இந்த ஊருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஊரை எடுத்துக்கொண்டால் ஊரில் எங்கே பார்த்தாலும் குப்பைகளும் கூலங்களுமாக காடு போல காட்சி அளிக்கிறத நீங்கள் துரிதமான போர்க்கால அடிப்படையில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஊரில் முறையான கழிவுநீர் வடிகால்களோ கழிவுநீர் திட்டமோ எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதற்கு நீங்கள் சரியான திட்டத்தை வகுத்து நீங்கள் செயல்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது அரசாங்கத்தில் கூட நீங்கள் கோவை மாவட்டத்து பேரூராட்சி, அதாவது சூலூர் பேரூராட்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே சாக்கடை நீர் சுத்திகரிப்பு நிலையம்னு வச்சு அதுலேருந்து 2 விதமாக, அதாவது அந்த நீரை சுத்திகரித்து நீராவியாக வெளியேற்றுவதும், அதை ஒரு கண்மாய் மாதிரி வச்சு அதில் சுத்திகரித்து அதை சீர்படுத்தக்கூடிய ஒரு திட்டமெல்லாம் சூலூர் பேரூராட்சி கோவை மாவட்டத்தில் அழகாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. அது மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களை நீங்கள் சுத்தப்படுத்துறதுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்வை நம்ம ஊர் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முயலலாம். அடுத்து ஊர் முழுவதும் இந்த சுகாதாரக்கேடுனால ஒரே கொசு தொல்லைகள், இதனால சுகாதாரக்கேடுகளும் உடல்நல கோளாறுகளும் நம்ம ஊர் மக்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இந்த சுகாதாரக்கேடுகளுக்கு கூட நாம ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்துறோம். அந்த சாக்கடையை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் திடக்கழிவுகளாக வரக்கூடிய குப்பைகளை சேகரித்து அதே கோவை மாவட்டத்தில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு 2ஆ பிரித்து அதை ஒரு சேகரித்து அதில் உரத்தை தயாரித்து அதை பேரூராட்சி நிர்வாகத்துக்கே வருவாய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் இன்னைக்கு பார்த்து வருகிறோம். எங்கன்னா அதே கோவை மாவட்டத்தில் நாம் திருமுருகன் பூண்டி என்ற ஊரில் இது மாதிரியான திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலம் நீங்கள் நம்ம ஊர் பேரூராட்சியில் அந்த திட்டத்தை வச்சு அதனால் உரத்தை அதாவது குப்பை கழிவுகளை பிரித்து ஒவ்வொரு அதில் முட்டத்தோடுகளை கூட தனியாக பிரித்து செய்கிறாங்க. அதை கழிவுகளை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் பேரூராட்சி மன்றத்து சார்பில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை பள்ளிகளை எல்லாம் கேட்பாரற்ற நிலையில் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான டெஸ்க் வசதிகள் கிடையாது, கரும்பலை வசதிகள் கிடையாது. இதுகளெல்லாம் கேட்பாரற்ற முறையில் இருக்கு. நீங்க அதை சீர்படுத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. ஏன்னா இருக்கக்கூடிய வாத்தியார்களை நீங்க ஒருங்கிணைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சூழ்நிலையை நீங்க உருவாக்குனீங்கன்னா அவர்களை வச்சு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் நீங்க நடத்துவதற்கு நல்லா இருக்கும். இந்த குப்பை சேகரிக்கக்கூடியதை பத்தி, சுற்றுப்புற சூழலை பத்தி, எல்லாத்தையும் பற்றி ஸ்கூல் பிள்ளைகளை வச்சு நீங்கள் தன்னார்வத்தோடு உங்களுடைய அதாவது உங்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறதுக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைகளை பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்கூல் பிள்ளைகளை பற்றி இவங்களுடைய இதுகளை, அதாவது அவளுடைய சுய தகுதிகளை வளர்த்து கொள்ற அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் அரசாங்கத்தில் அனுமதிக்கிறாங்க. அது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இன்னும் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கியில் இருந்து பேராவூரணி செல்லும் சாலையில் மாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. அதில் ஜோதிமணிங்கிற ஒரு தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியை சேர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்தை இன்னைக்கு ஒரு முன்மாதிரி பள்ளிக்கூடமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த பேரூராட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேர்மனும் 21 வார்டு உறுப்பினர்களும் உங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்துவதற்கு நீங்க முயற்சி செய்து அந்த மக்களுக்கு சரியான ஒரு வழியை காட்ட வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஊர்ல சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் கிடைப்பதில்லை. அப்படி கிடைக்கக்கூடிய தண்ணி ஒரு
போதிய அளவு கொடுக்கறதில்ல. அந்த குழாய்களெல்லாம் பெண்ணெடுங்காலமாச்சு. அதை மாற்றாமல் இருக்கிறதுனால கழிவு நீர்கள்லாம் அதில் கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதையும் நீங்கள் போர்க்கால அடிப்படையில் அதை நிவர்த்தி செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பட்டுக்கோட்டை நகராட்சியில் கூட வசூலிக்கப்படாத தண்ணீர் கட்டணத்தை அதிராம்பட்டினம் பேரூராட்சியில் நீங்கள் 50 ரூபான்னு வசூலிக்கிறீங்க. இதையும் நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்சிட்டிவாக உங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தில் எதிர்பார்க்கறது மக்கள் 3 விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, ஊர் இவ்வளோ பெரிய பேரூராட்சி பண்ணுற ஊராக இருக்குது, நல்ல வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஊராக இருக்குது, ஒரு உருப்படியான பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அந்த பஸ் ஸ்டாண்டை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடத்துல பேரூராட்சி மன்றம் தலையிட்டதுனால அதனுடைய தடையின் காரணமாக பள்ளி கட்டுமான பணிகளை நடத்த முடியாமல் அல்லமின் பள்ளி சம்பந்தமாக பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் பேரூராட்சி மன்றத்துக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் நடைபெறக்கூடிய வழக்கு ஒரு தடையாக இருந்தாலும், ஏற்கனவே அந்த நிலம் பேரூராட்சி மன்றத்துக்கு நம்ம முஸ்லிம் சகோதரர் ஒருவரால் கொடுக்கப்பட்டதுக்கு, அதாவது பேரூராட்சி மன்றத்துக்கு அளிக்கப்பட்டதின் பேரில் அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால பேரூராட்சி மன்றத்திலிருந்து நமக்கு அந்த பள்ளிக்கு தரணும்னா அரசு சட்டமன்றத்தில் கெஜெட்டில் பாஸ் பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால, பேரூராட்சி மன்ற தலைவர் திமுக காரராக இருக்கிறதுனால அதிமுக காரரை துணைத் தலைவராக நீங்கள் வைத்துக்கொண்டு ஏற்கனவே போட்டியிட்ட சகோதரர்கள் அதிமுக சகோதரர்களை அரவணைச்சு நீங்கள் இந்த காரியத்தில் சட்டமன்றத்தில் கெஜெட்டில் பாஸ் பண்ணி இதை பள்ளியாசலை கட்டுறதுக்கு ஏகோபித்த முடிவு எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா ஊர் மக்கள் வரவேற்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் 8 வருட காலமாக ராமேஸ்வரம் கம்பன் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு விரைவு ரயில் 8 வருஷமாக தடைப்பட்டு போயிருக்கு. அகல ரயில் பாதை போடுறேங்கிற ரீதியில் மத்திய அமைச்சராக இருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், உங்கள் கட்சிக்கு, அதுவும் திமுக கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறாரு. அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறதுனால அதை போராடி வாதாடி பெற்றுத்தர்றதுக்கு நீங்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் ஊரில் நாம் நல்ல பல திட்டங்களை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. இதை பொறுத்தவரையும் இந்த மாற்றங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள் அல்ல. இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ஊரில் இங்கே துபையில் உள்ள சகோதரர்கள் மத்தியில் ஒரு சில மாதிரியான தேர்தல் கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிவு வர்ற வரை சில சகோதரர்கள் மத்தியில் ஒரு கசப்புணர்வான ஒரு வாதங்கள் 4 விதமாக பரப்பப்பட்டுச்சு. ஒன்று என்னென்னா, 40 வருஷமாக இருந்த ஒரு இதை நம்ம மீட்டெடுக்கணும்னு ஒரு சாராரும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய 40 வருஷ பதவி நம்மகிட்ட விட்டு போகக்கூடாதுன்ட்டு ஒரு சாராரும், அது இந்த 2 மொல்லா சேர்ந்தவங்க தான் இந்த இதுக்கு பதவிக்கு வருவாங்களா, நாங்கள்லாம் வர முடியாதான்ட்டு ஒரு சாராரும், இங்கே சிறுபான்மையாக அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் போட்டியிட்டு நாங்களும் இந்த ஊர் பேரூராட்சி மன்ற தலைவராக வரணுங்கிற ஒரு சாரார் 4 விதமான கருத்துகள் இருந்துச்சு. இந்த கருத்துக்கள்லாம் இல்லாத அளவுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பிற்போக்குத்தனமான சிந்தனைகள். இது உள்ளாட்சி தேர்தல் என்பது ஊருக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு உண்டான பதவியை ஒழிய யாருக்கும் சொந்தமான பதவி அல்ல. மாற்றம் இல்லாதது என்பதை தெரிஞ்சுக்கங்க. காலகாலத்துக்கு அதெல்லாம் மாறிதான் வரும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அணுகுமுறையில், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அணுகுமுறையில் நீங்கள் நன்மையையும் தீமையையும் சமமாக பாருங்க. நன்மையும் தீமையும் சமமாகாது. உங்களுடைய காரியங்களையும் செயல்களையும் நன்மையை வச்சே நீங்க செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பகைவர்களோட உங்களுக்கு நண்பராகி விடுவாங்க. அது மாதிரியான அணுகுமுறையை நீங்க செய்யணுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே சில சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அனைத்து முல்லா கூட்டமைப்புண்டு சமீபத்தில் நாம் எல்லா அதிரை சகோதரர்களும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கு கமெண்ட்ஸ் எழுதுறேங்கிற பேரில் இந்த இணையதளத்தில் ஒரு சில சகோதரர்கள் இருந்துக்கிட்டு, இன்னும் சிலர் ஊரை ஒன்று கூட்டி நமக்கெல்லாம் பாடம் நடத்தி விட்டு தெருப்படுகுடியில் விருந்த வினோதங்களும் காண சகிக்காத காட்சிகள்ங்கிற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை, வக்கிற எண்ணங்களை, மஞ்சக்காமாலை கொண்டு பார்க்கக்கூடிய சிந்தனையுடைய சகோதரர்கள் இப்படிலாம் கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தை கூட்டி, அதாவது 40 வருஷமா எங்கள்கிட்ட இருந்த பதவியை கெடுத்து தூக்கி
இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு புறம்பான அவதூறான செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம், இது கண்டிக்கத்தக்க ஒன்று. நல்ல காரியத்துக்காக எதிர்கால சந்ததிகளுடைய நலனின் அக்கறை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் அனைத்து மொஹல்லா கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஊரில் செயல்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளில் அதன் அமீரக நிர்வாகிகள் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் அவதூறு பரப்புறீங்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள்.